ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். நானும் கூட நல்லா இருக்கிறேன். இன்றைக்கி நாள் எப்படி போகுதுன்னு பார்க்கலாம். இன்றைக்கி vlog ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். என்ன பேசுறதுன்னு தெரியல. ரெண்டாவது வீடியோ இது. பார்க்கலாம் வாங்க, என்னென்ன நடக்குது இன்றைக்கி, என்ன சாப்பாடு, என்ன சமையல், என்ன டிஃபன் செய்கிறேன் அது தெரியல. பார்க்கலாம். காலைல டிஃபன்னு டொமேட்டோ பாத்துக்கு தேவையானது என்ன மசாலா பார்க்கலாம். கொஞ்சமாக தேங்காய், 4 காஞ்ச மிளகா, பட்டை, கிராம்பு கொஞ்சம் 4 பல் பூண்டு சேர்த்துக்குன்னு கிரைண்ட் பண்ணிக்கலாம். அதே ஒரு குக்கரில் தேவையான அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்குன்னு வெங்காயம், புதினா, காஞ்ச பட்டாணி ஓவர் நைட் நெஞ்சு வச்சுருந்தேன், அதுவும் சேர்த்துக்கலாம். டொமேட்டோ தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்குன்னு ஃப்ரை பண்ணிக்கணும். கிரைண்ட் பண்ணிக்கணும் இல்லையா, அந்த மசாலாவை சேர்த்துக்குன்னு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். அரிசி நான் அரை மணி நேரம் நினச்சி வச்சுருந்தேன், அதுவும் சேர்த்துக்கலாம். தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். சில்லி பவுடர், தனியா பவுடர், கரம் மசாலா சேர்த்துக்கிறேன். மிக்ஸ் பண்ணின்னு 2 விசில் விட்டால் போதும், டொமேட்டோ பாத் ஆகிடும். நாங்கள் எங்கள் வீட்டில் இப்படி தான் செய்வோம். நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு டேஸ்ட் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள். இந்த ரிமோட் வேறப்பா, ரிமோட் மேல என்னது கோவத்தை காட்டுறேன். நான் கோவம் காட்டல, இப்படி பண்ணிந்து. இதே ரிமோட் எத்தினால தான் வச்சு சமாளிக்கிறதோ தெரியல. இதே ரெடி பண்ணின்னு நாங்க சமாளிச்சுன்னு இருக்கிறோம் இந்த ரிமோட் வச்சு. பட் சேஞ்ச் பண்ணணும், புதுசா வேற. உங்கள் வீட்டில் கூட இந்த மாதிரி உடஞ்சி போன ரிமோட் வச்சுக்கின்னு சமாளிச்சிருக்கீங்களா? சமாளிச்சுதா கமெண்ட் பண்ணுங்கள். ரொம்ப மாதமாக இதே ரிமோட், உடஞ்சி போன ரிமோட் சரி பண்ணின்னு நாங்கள் ஓட்டின்னு இருக்கிறோம். இதுக்கு எப்போ டைம் வருதுன்னு தெரியல ரிமோட் வாங்குறதுக்கு. இந்த மாதிரி உங்களுக்கும் ஆயிருந்தா, எக்ஸ்பீரியன்ஸ் ஆயிருந்தா கமெண்ட் பண்ணுங்கள்.